முயலும் பச்சை இலைகளும். குவா காட்டில் நிறைய காட்டு மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அதுங்களோட சேர்ந்து நிறைய குட்டி குட்டி மிருகங்களும் அந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் இருந்த குட்டி வீட்டில் ஒரு முயல் குட்டி பிறந்துச்சு. இந்த முயல் குட்டி பிறக்கிறப்போ குண்டு குண்டுன்னு கொழு கொழுன்னு இருந்துச்சு. அதை பார்த்த முதல் நொடியிலேயே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முயலுங்கிறது வேகமாக ஓடக்கூடிய ஒரு குட்டி மிருகம். ஆனால் இந்த புது முயல் குட்டி இவ்வளவு குண்டு உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி ஓட போகுது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த முயல்குட்டியோட அப்பாவும் அம்மாவும் நம்ம மகனுக்கு இவ்வளவு குண்டு உடம்பு இருந்துச்சுன்னா அதனால வேகமாக ஓட முடியாது, இது சுலபமாக காட்டு மிருகங்கள் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு உணவாக போனாலும் போயிடும், அதனால் இதை ரொம்ப தூரம் வெளியில் விடக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதனால் அந்த முயல்குட்டியை எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த முயல்குட்டி அந்த மரத்தை சுத்தியே தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு அமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த முயல்குட்டிக்கு காட்டுக்குள்ள போய் தானும் சுதந்திரமா வாழணும் அப்படின்ற நினைப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப தான் அந்த பெரிய மரத்துல ஒரு புறா வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த அந்த குட்டி முயல் மரத்தை சுற்றி இருந்த குட்டி குச்சிகளையும் அதை கட்டுறதுக்கு நாணல்களையும் எடுத்துட்டு வந்து புறா பார்க்குற மாதிரி போட்டுச்சு. தாம் வீடு கட்டுறதுக்கு அந்த குட்டி முயல் உதவி செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட புறா அந்த குச்சிகளையும் நாணலையும் பயன்படுத்தி சுலபமாகவே தன்னோட கூட்டை அந்த மரத்து மேலே இருக்கிற ஒரு கிளையில கட்டுச்சு. அப்பதான் அந்த புறா கவனிச்சிச்சு, இந்த குட்டி முயல் இவ்வளவு குண்டா இருக்கு, இதுக்கு நண்பர்களே கிடையாது, காட்டுக்குள்ள போய் விளையாடவும் இதுக்கு அனுமதி கிடையாது, அதனால தான் இந்த மரத்தை சுத்தி சுத்தி வருது, இதுக்கு நம்மளாச்சும் நண்பனா இருப்போம் அப்படின்னு நினைச்சிச்சு. புறா அன்னையில இருந்து குட்டி முயலோட நண்பனா மாறுச்சு. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் நல்லா தூங்கி எந்திரிச்ச குட்டி முயல் தன்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. அங்க நிறைய பச்சை இலைகள் ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அது தானா விழுந்த இலைகள் மாதிரி இல்லாம யாரோ போட்டு வச்ச மாதிரி அழகா தெரிஞ்சுச்சு. உடனே உற்சாகமான குட்டி முயல் தன்னோட கால் தரையில இருந்த மண்ணுல படாம ஒவ்வொரு இலை மேல குதிச்சு விளையாடுச்சு. மறுநாளைக்கும் இதே மாதிரி தூங்கி முழிச்சு வந்து பார்த்த குட்டி முயல் இன்னுமே உற்சாகமாயிடுச்சு. இப்போ அந்த இலைகள் மரத்தை சுத்தி போடப்பட்டு இருந்துச்சு. உடனே ஒவ்வொரு இலையிலையா ஓடி விளையாடுச்சு. இது தினமும் தொடர்கதையா அமைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதையெல்லாம் தன்னோட புறா நண்பர் தான் செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி முயல் தொடர்ந்து புறா போட்டு வச்ச பச்சை இலையில விளையாட்ட விளையாடுச்சு. சின்ன வயசாக இருக்கிற எனக்கு அடுத்தவங்களோட விளையாட கூட அனுமதி இல்லை. ஆனால் என்னுடைய புறா நண்பன் தான் எனக்காக நல்ல பொழுதுபோக்கு விளையாட்டை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற நினைப்பில் அந்த விளையாட்டை தினமும் விளையாடிச்சு குட்டி முயல். ஆனால் புத்திசாலியான புறாவுக்கு மட்டும்தான் தெரியும் இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அது உடற்பயிற்சி அப்படின்னு. பிறவியிலேயே குண்டு உடம்போட பிறந்த குட்டி முயல் அம்மா அப்பா விதிச்ச கட்டுப்பாடால வீட்டிலேயே இருந்துச்சு. உடம்பு கூடிக்கிட்டே இருக்கு, அதுக்கு சரியான தீர்வு உடற்பயிற்சி தான். அதனால தான் ஒவ்வொரு இலையையும் தள்ளி தள்ளி போட்டு ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சியை கூட்டிக்கிட்டே போச்சு. இதை ஒரு விளையாட்டுன்னு நினச்சி தினமும் பச்சை இலைகள் மேலே குதிச்சு குதிச்சு விளையாட்ட குட்டி முயல் கொஞ்ச நாள்லையே உடம்பு வத்தி வேகமாக ஓட வேண்டிய உடல் தகுதியோட வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த குட்டி முயலால் எங்கே வேணால் போக முடியும், ஆபத்து நேரங்களில் துரிதமாக தாவி ஓடி தன்னை காப்பாற்றிக்கவும் முடியும், தன்னோட இரையை தானே தேடிக்கவும் முடியும். அப்படிங்கிற நிலைமைக்கு உயர்ந்துடுச்சு அந்த குட்டி முயல். இதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த குட்டி முயலோட அம்மா அப்பாவும் உனக்கு தான் நல்ல நண்பன் கிடைச்சிட்டாங்க, நாங்கள் கூட உனக்கு உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை மாத்திரலாம் அப்படின்ற நினைப்பு இல்லாமல் இருந்தோம், இனிமே இந்த புறாவோட நண்பராக சேர்ந்து இந்த காட்டு முழுக்க நீ சுற்றி வரலாம் அப்படின்ற அனுமதியை கொடுத்தாங்க.